ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பயிற்சி சேனலில் நியூ சிலபஸில் நம்ம யூனிட் 7ல் உள்ள பாவலரேறு சித்திரனார் அவருடைய தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள் நமக்கு சிலபஸில் இருக்குது. ஸோ என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நமக்கு ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷினில் கேட்டிருந்த எல்லா கொஷினுமே இதில் உங்களுக்கு கவர் ஆகி தான் வரும். ஓகேவா? ஸோ இவருடைய பெயர் வந்து பார்த்திங்கன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இவருடைய இயற்பெயர் துரைமாணிக்கம். இவருடைய சிறப்பு பெயர் பாவலரேறு. இவர் பிறந்த மாவட்டம் வந்து சேலம் மாவட்டம். அங்கே வந்து சமுத்திரம் அப்படின்ற ஊரில் பிறந்திருக்காரு. இவருடைய தாய் வந்து குஞ்சம்மாள், தந்தை வந்து துரைசாமி. இவருடைய பிறப்பு 10/3/1933 பிறந்திருக்காரு. 11/6/1995 இறந்திருக்காரு. ஓகேவா? அடுத்தது இவர் நடத்திய இதழ்கள் தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம். இவர் இயற்றிய நூல்கள் வந்து நூறாசிரியம், உலகியல் 100, கொய்யாக்கனி, கனிச்சாறு, பாவியக்கொத்து, என் சுவை என்பது, பள்ளி பறவைகள், மகபுகு வஞ்சி, ஐயை. ஓகேவா? இதெல்லாம் பேசிக்காக அவரை பற்றின இன்ஃபர்மேஷன். அது போக நமக்கு ஸ்கூல் புக்கில் சிலபஸில் உள்ள இது டாப்பிக்கில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். 6th நியூ புக்கில் வந்து இயல் 1 தமிழ் கும்மி அப்படின்ற லெசனில் இவர் எழுதிய பாடல் ஒன்று இருக்குது. கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி நிலம் அப்படின்னு அந்த பாடல் ஸ்டார்ட் ஆகும். இந்த பாடலின் ஆசிரியர் யார், எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா ஆசிரியர் வந்து பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஆல்ரெடி நம்ம அவர் எழுதின நூல்கள் பார்த்தோம். அதில் கனிச்சாறு அப்படின்ற நூலில் தான் இந்த இது வந்து பாடல் வந்து இடம்பெற்றிருக்கு. ஓகேவா? அடுத்தது வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அந்நாள் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி என்று தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யாருன்னா வாணிதாசன். கனிச்சாறு இருக்கு இல்லையா, அது வந்து எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா 8. கனிச்சாறில் வந்து எது நிறைந்த பாடல்கள் கொண்டது அப்படின்னா தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்கள் கொண்டது. அடுத்து இதில் சொற்பொருள் இருக்குது, பார்த்துக்கோங்க. இதில் உள்ள எல்லாமே அடிக்கடி கேட்டிருக்கிறது தான். ஆழிப்பெருக்கு அப்படின்னா கடல், மேதினி உலகம், ஊழி நீண்டதொரு காலப்பகுதி, உள்ள பூட்டு அறிய விரும்பாமை. அடுத்தது தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம், தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி சுருங்கிவிட்டது. இதெல்லாம் புக் பேக் கொஷின்ஸ். ஓகேவா? அந்த லெசனில் உள்ள புக் பேக் கொஷின்ஸ். செந்தமிழ் பிரித்து எழுதுனா செம்மை கூட்டல் தமிழ், பொய்யகற்றும் பொய் கூட்டல் அகற்றும், பாட்டு கூட்டல் இருக்கும் சேர்த்து எழுதுனா பாட்டிருக்கும், 8 கூட்டல் திசைனா 8 திசை. ஓகேவா? அடுத்தது 9th பழைய புக் ஓல்டு புக் இருக்கு இல்லையா, அதில் வந்து இயல் 3 ஓய்வும் பயணம் அந்த லெசனில் ஒரு பாடல் இருக்குது. ஓய்வாக இருக்கையில் தம்பி நீ ஓவியம் வரைந்து பழகு அப்படின்னு பாடியது யாருன்னா பெருஞ்சித்திரனார். நூல் குறிப்பு வினா அந்த புக்கில் அடுத்து இருக்குது. அந்த நூல் குறிப்பு இருக்கு இல்லையா, அதில் உள்ள வினாக்கள். ஓய்வாக இருக்கையில் தம்பி நீ ஓவியம் வரைந்து பழகு என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா பள்ளி பறவைகள். அடுத்தது, அதாவது நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா அவர் என்னென்ன நூல்கள் எழுதியிருக்காருன்னு, அதில் உள்ள பள்ளி பறவைகள்ன்ற நூலில் இந்த பாடல் இருக்குது. அடுத்து பள்ளி பறவைகள் என்பது குழந்தை பாடல் பாடல் தொகுப்பு. ஓகேவா? எந்த பாடல் தொகுப்புன்னு கேட்டாங்கன்னா குழந்தை பாடல். அடுத்தது பள்ளி பறவைகள் நூலில் உள்ள பாடல்கள் எந்தெந்த இதழ்களில் வெளிவந்துள்ளது. பள்ளிப்பறவைன்றது நூல். ஸோ ஓகேவா? அவர் எழுதின இதழ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம். ஸோ இந்த இதில் எதுலலாம் வெளிவந்திருக்குன்னு கேட்காங்க. அப்போ எதெல்லாம்? தென்மொழியும் தமிழ்ச்சிட்டும் மட்டும்தான். ஓகேவா? அடுத்தது பள்ளிப்பறவைகள் நூல் எத்தனை பிரிவுகளாக உள்ளது, அவை யாவை. ஸோ அந்த பள்ளிப்பறவைகள் அப்படின்ற நூலில் மொத்தம் 3 பிரிவு இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம திருக்குறளில் சொல்கிறோம் இல்லையா 3 பிரிவுன்னு, அதே மாதிரி இந்த இதுலேயும் 3 பிரிவு இருக்குது. அது என்னெல்லாம்னா குஞ்சுகளுக்கு, பறவைகளுக்கு, மணிமொழி மாலை. அடுத்தது பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தன்னுடைய இதழ்கள் மூலம் உலக தமிழர்கள் இடையே எதனை பரப்பினார்? தமிழ் உணர்வு. ஓகேவா? அடுத்தது வந்து 10th நியூ புக்கில்
இயல் 1ல் அன்னை மொழியே அப்படின்றதுல இருக்குது. அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் யாருன்னா பெருஞ்சித்திரனார். அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் கனிச்சாறில் இருக்குது. சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும், எந்தன் சாம்பல் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் யாருன்னா சச்சிதானந்தன். இதை அடிக்கடி கேட்டிருக்காங்க, இன்னொரு தடவை சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும், எந்தன் சாம்பல் தமிழ் மணந்து வேக வேண்டும், ஓகேவா, என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் சச்சிதானந்தன். அடுத்தது தமிழ்தாய் வாழ்த்து மற்றும் முந்துற்றோம் யான்றும் ஆகிய தலைப்புகள் கனிச்சாறு நூலின் எந்த தொகுதியில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா தொகுதி 1. அடுத்தது பெருஞ்சித்திரனாரின் எந்த நூல் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது? திருக்குறள் மெய்ப்பொருளுரை. யாருடைய நூல்கள் நாட்டுடைமை ஆக்கப்பட்டு உள்ளது அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார்.